ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பையன் ஒரு பொண்ணை விரும்பிக்கிட்டு இருந்தான். அவங்க 2 பேரும் ஸ்கூல் காலத்திலேருந்தே ஒண்ணா படிச்சவங்க. அப்புறம் காலேஜ்லேயும் ஒண்ணா படிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் வேலைக்கு போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமும் 2 பேருடைய அந்த ரிலேஷன்ஷிப்பும் கன்டின்யூ ஆயிட்டு இருந்துச்சு. கல்யாணம்னு பேச்சு வந்தப்போ, வீட்ல அவன் வந்து அவங்க வீட்ல பேசினான். அப்போ அவங்க வீட்ல சொன்னாங்க, "அந்த பொண்ணு வந்து உ உன்னுடைய வீட்டு நிலைமைக்கு ரொம்ப உயரத்தில இருக்கிற பொண்ணு. அந்த பொண்ணால உன்னுடைய நிலைமைகள அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா? உன்னோட லைஃப்‌க்கு அவளால சூட் ஆகி வர முடியுமான்னு நீ யோசிச்சுக்கோ" அப்படின்னெல்லாம் சொன்னாங்க. ஆனா, அவன் வந்து அத கேட்கல. "இல்ல, இல்ல எனக்கு அந்த பொண்ணு தான் வேணும்" அப்படின்னு சொல்லி. சரின்னு அந்த பொண்ண அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான். அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து பார்த்துட்டு போன கொஞ்ச நாள்ல அந்த பொண்ணு சொல்லிருச்சு, "எனக்கு உங்க வீடு செட் ஆகாது. நாம பிரிஞ்சுடுவோம்" அப்படின்னு சொல்லிட்டு அது பிரிஞ்சு போயிடுச்சு. அது இவனுக்கு ரொம்ப ஷாக்கு. ரொம்ப காலம் அவன் அதையே பத்தி பேசிக்கிட்டு, திரும்ப வேற கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு அப்படியே இருந்தான். பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு வீட்டாருடைய கட்டாயத்துக்காக ஒரு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான். அப்போ அந்த பொண்ணுகிட்டயும் போய் சொல்லிட்டான், "நான் இந்த மாரி ஒரு பொண்ண லவ் பண்ணேன். என்னால அவளையே இன்னும் மறக்க முடியல. கட்டாயத்தினால தான் உங்கள நான் கல்யாணம் பண்றேன். அவ்வளோ ஈஸியா என்னால உங்க கூட செட் ஆகி வர முடியும்னு தோணல." அப்படின்னு வேற போய் சொல்லிட்டு வந்துட்டான் அந்த பொண்ணுகிட்ட. அந்த பொண்ணு சரின்னு சொல்லிடுச்சு. கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்ணினதுக்கு அப்புறமா, அவன் எல்லா நேரமும் அவன் அந்த பொண்ணோட இந்த பொண்ண கம்பேர் பண்ணி பேசுறது. "நான் இருந்திருந்தா அவள கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா, நான் இன்னும் நல்லா இருந்திருப்பேன்." அப்படின்னு சொல்றது. இப்படி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தான். அது எல்லாரையுமே இரிட்டேட் பண்ணுச்சு. வீட்ல இருக்கிற பெரியவங்க எல்லாருமே அவர கண் கண்ட்ரோல் பண்ணாங்க. "இல்ல இந்த மாரி நீ பேசக்கூடாது. நீ இப்ப வேற ஒரு லைஃப்குள்ள வந்துட்ட. இந்த லைஃப்ப பத்தி யோசி." அப்படின்னு எவ்வளவோ சொன்னாங்க. ஆனா அவன் அத கேட்கவே இல்ல. ஒரு தடவ என்ன ஆயிடுச்சுன்னா, அவன் சுகமில்லாம போய் ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ, இந்த பொண்ணு வந்து 10 நாளும் அதாவது ஒய்ஃப் 10 நாளும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவர கவனிச்சுக்கிட்டாங்க. கவனிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு வர வரைக்கும் அவங்க ஹாஸ்பிட்டல விட்டு நகரவே இல்ல. அந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அவன் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சான். இந்த பொண்ணு தான் நமக்கு சரி அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க தாத்தா ஒருத்தர் அவங்ககிட்ட பேசினாரு. "நீ என்ன வேணாலும் இஷ்டப்படலாம்ப்பா. ஆனா உனக்கு என்ன தேவைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அத கடவுள் உனக்கு குடுப்பாரு. உனக்கு எது தேவையோ அத குடுத்துருக்காரு. இதுவே அந்த பொண்ணா இருந்தா அது ஹாஸ்பிட்டல்ல இருந்து பார்க்கும்னு நீ நெனச்சிருக்கியா? அவ ஏற்கனவே வேற ஸ்டைல்ல வளர்ந்த பொண்ணு. அவகிட்ட நம்ம அத எதிர்பார்க்க முடியாது. இவ வந்து உனக்குன்னு உன்னைய நீ இன்னைக்கு வரைக்கும் அவளை நேசிக்க துவங்கல அப்படின்னா கூட அவ உனக்காக இருந்து அவ்வள வேலையும் செஞ்சால்ல. ஆகையினால இதுதான் ஆண்டவர் உனக்காக கொடுத்த துணை அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து அத ரியலைஸ் பண்ணினான். அவனோட லைஃப் இப்போ ஹேப்பியா போய்க்கிட்டுருக்கு. நம்மகிட்டயும் பல நேரங்கள்ல நாம நினைக்கத்தான் செய்றோம். இத விட அது நல்லா இருந்திருக்கும். இத விட அந்த வேலை நல்லா இருந்திருக்கும். இந்த வாழ்க்கைய விட அந்த வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும். அப்படின்னு யோசிக்க தான் செய்றோம். அது மனுஷ பலவீனம். அதே சமயத்தில நமக்கு எது தேவையோ, நமக்கு எது சரியா இருக்குமோ, அது நமக்கு கிடைக்கும். அந்த நம்பிக்கை நமக்கு எப்பவுமே வேணும்.